ஜான் பால் ஆனன் அவர்களை யாவரும் அன்போடு வரவழைப்போமாக. நன்றி பாஸ்டர், பொறுமையாக இவ்வளவு நேரம் காத்து கொண்டிருந்தீர்கள். வாருங்கள் வந்து, நாங்கள் ஆவலோடு ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். வாருங்கள் வந்து உங்கள் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமென். நம்முடைய நித்திய வெளிச்ச சங்கமம் வானொலி நேயர்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் நமக்கு உள்ளது. இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு நல்ல மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து என்கிற தலைப்பின் கீழே இன்றைய செய்தியை நாம் பார்க்க போகிறோம். இந்த செய்தியை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய இயேசப்பா ஒரு நல்ல மேய்ப்பர். ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற ஒரு மேய்ப்பர். அவரை பற்றி நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். ஆகவே இந்த நல்ல மேய்ப்பராகிய இயேசுவண்டை நீங்கள் யாவரும் நெருங்கி வரும்படி அன்போடு நாங்கள் உங்களை அழைக்கிறோம். யோவானின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11, 10, 11 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, யோவான் 10, 10ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்கள். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனே கொடுக்கிறான். இங்கே ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட மனிதர்கள் ஆடுகளாக வர்ணிக்கப்படுகிறார்கள். அந்த ஆடுகளை பாதுகாக்கிற, நடத்துகிற ஒரு நல்ல மேய்ப்பனாக இயேசு வெளிப்படுகிறார். அந்த ஆடுகளுக்காக தன் ஜீவனையே அவர் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதே நேரத்திலே இன்னொரு நபரை பற்றியும் இங்கே வாசிக்கிறோம். திருடன் திருட வருகிறான், கொல்ல வருகிறான், அழிக்க வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். இது பிசாசை, தீய சக்தியை அது குறிக்கக்கூடிய ஒரு காரியமாயிருக்கிறது. ஆகவே இன்றைய பிரச்சனை என்னவென்றால், மனிதர்கள் ஜீவனை நமக்காக கொடுத்த அந்த இயேசுவை நோக்கி வருகிறார்களா, அல்லது நம்முடையவைகளெல்லாம் திருடி கொண்டு நம்மளை கொல்வதற்காக, அழிக்கிறதற்காக வந்த இந்த சாத்தானை, பிசாசை நோக்கி போகிறார்களா என்பதுதான் கேள்வியாயிருக்கிறது. ஆனால் இந்த நாளில் நல்ல செய்தி என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 23ஆம் சங்கீதத்திலே இந்த நல்ல மேய்ப்பன் தம்முடைய ஆடுகள், அவருடைய ஜனங்களுக்கு என்ன செய்கிறாராம், அந்த ஆசீர்வாதங்களை இங்கே சங்கீதம் 23, 1-6 வரைக்கும் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர்.
உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகி பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இது என்ன பாக்கியம்! நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நல்ல மேய்ப்பர் என்று நாம் பார்க்கிறோம். அந்த நல்ல மேய்ப்பனிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை, நமக்குரிய யாவற்றையும் நாம் ஒப்படைத்து இந்த உலகத்திலே வாழும் பொழுது அனுதினமும் நம்மை புல்லுள்ள இடங்களிலே, ஆடுகளை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நம்மை கொண்டு செல்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிறார். ஆண்டவருடைய நீதியின் பாதையிலே நம்மை நடத்துகிறார். என்னதான் மரண பள்ளத்தாக்கிலே நீங்களும் நானும் நடந்தாலும் எந்த பொல்லாப்புக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அந்த நல்ல மேய்ப்பர் இயேசு நம்மோடு இருப்பாராம். அவருடைய கோல் தடி நம்மை தேற்றுமாம். நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்காக அவர் பந்தி ஆயத்தப்படுத்தி ஒவ்வொரு நாளும் அவருடைய எண்ணெயால் நம்மை நிரப்பி நடத்துகிறார். நம்முடைய வாழ்நாளெல்லாம் நன்மையை நாம் தொடர்ந்து காணலாம், கிருபையை தொடர்ந்து காணலாம். நீங்களும் நானும் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் இருப்போம். ஆகவே இந்த நல்ல மேய்ப்பராகிய இயேசுவினிடத்தில் இந்த கால வேளையிலே யாவரும் வரும்படி அன்போடு அழைக்கிறோம். யாராயிலும் இதுவரை இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதிருப்பீர்கள் என்றால் இந்த வேளையில உங்களுக்கு அழைப்பு வருகிறது. என் மகனே, என் மகளே, என்னிடத்திலே வா என்று இயேசு கிறிஸ்து அன்பாக உங்களை அழைக்கிறார். இங்கே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், பிசாசனுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது என்றால், சாத்தானுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது என்றால் வேதம் தெளிவாக சொல்கிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நீங்களெல்லாம் எப்பொழுதும் தெளிந்த புத்தி உள்ளவளாய் இருங்க, விழித்திருங்க, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று இந்த உலகத்திலே வகை தேடி திரிகிறான். பாருங்க, பிசாசு எவ்வளவு மோசமானவன், சாத்தான் தீய சக்திகள் எவ்வளவு மோசமானவைகள். எந்த ஆணை, எந்த பெண்ணை, எந்த மனுஷனை விழுங்கலாம் என்று சிங்கம் போல அவன் கர்ஜித்து எல்லா இடங்களிலும் அவன் சுத்தி கொண்டிருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே மனு குலத்துக்கு எதிராளி யாரு? எதிரி யார்? பிசாசு. அதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதனால்தான் வேதம் சொல்கிறது, யாக்கோபு 4:7 நீங்க எப்பொழுதும் தேவனுக்கு கீழ்ப்படிங்க, இந்த பிசாசை மட்டும் எதிர்த்து நில்லுங்க, ஏனென்றால் அவன் உனக்கு எதிராளி. எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, மாம்சத்தோடு இரத்தத்தோடு உங்களுக்கு போராட்டம் இல்லை. உங்களுக்கு போராட்டம் எங்கிருந்து வருகிறது என்றால், இப்பிரபஞ்சத்தின் துரைத்தனங்களோடு உங்களுக்கு போராட்டம் இருக்கு, அதிகாரங்களோடு உங்களுக்கு போராட்டம் இருக்கு, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு, வானம் மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. ஆகவே இந்த பிசாசு நமக்கு எதிராளி மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் போராட்டங்களை உண்டாக்கக்கூடியவனாய், இந்த தீய சக்திகள் மனுக்குலத்தை தாக்கக்கூடியதாய், அழிக்கக்கூடியதாய், அது ஒரு கொடிதான ஒரு ஆவியாக, தீய ஆவியாக செயல்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? இந்த பிசாசு உலகம் அனைத்தும் மோசம் போக்குறவன் என்று பெயர் விடப்பட்டிருக்கிறது. அவ்வளவு மோசமானவன்.
ஆதாம் முதற்கொண்டு மனுக்குலத்தையே அவன் மோசம் போக்கினான். எல்லா மனிதர்களையும் மோசம் போக்கின பிசாசு என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் ஏசப்பா என்ன சொல்கிறார் என்றால், உங்களுக்கும் என்னையும் பார்த்து, நீங்க தெளிந்த புத்தி உள்ளாய் இருந்து இந்த எதிராளியாகிய பிசாசானவன் நீங்க எதிர்த்து நில்லுங்க. யாக்கோபுல வாசிக்கிறீங்க 4:7, இந்த பிசாசை நீங்க எப்போதுமே எதிர்த்து நின்னா அவன் ஓடி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் நாம் எபேசியரின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், 6ஆம் அதிகாரம் 13-16 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளுக்கு சர்வ ஆயுத வர்க்கங்களை கொடுத்திருக்கிறார். நாம் அவனை எதிர்த்து நீக்க போராட தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நம்மையும் காத்து கொள்ள வேண்டும். எதிராளியாகும் பிசாசானவும் நாம் வீழ்த்த வேண்டும். அதற்குத்தான் தேவன் சர்வாயுத வர்க்கங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த போராயுத வர்க்கங்களை தரித்து கொண்டு அதை கொண்டு நாம் இயேசுவின் நாமத்தில் பிசாசை எதிர்க்கும் பொழுது இந்த தீய ஆவிகள் நம்மளை விட்டு ஓடும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த நோக்கங்களிலே ஒன்று இந்த பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு தான். 1 யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவன் இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே வந்தார் என்று பார்க்கிறோம். 33 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம் எல்லாம் சொல்லி இந்த மனுக்குலத்திலே பரிசுத்தமாய் ஜீவியம் பண்ணி கடைசியாக அவர் நமக்காக செய்த ஒரு பெரிய காரியம் என்னவென்றால், கொலோசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13 வாசிக்கும் பொழுது, கொலோசியர் 2:13-15 வசனங்களை வாசிக்கும் பொழுது, உங்கள் பாவங்களினாலையும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை அந்த இயேசுவோடு கூட உயிர்ப்பித்து உங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மன்னிக்கிறார். நமக்கு எதிரடையாக நம்முடைய கட்டளைகளால் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தெல்லாம் குலைத்து போட்டார். அது நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையிலே அவர் ஆணி அடித்து விட்டார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர் சிலுவையிலே உரிந்து வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சுமந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே தம்முடைய ஆடுகளை பாதுகாப்பதற்காக, தம்முடைய ஆடுகளுக்கு ஜீவனை கொடுப்பதற்காக, தம்முடைய ஆடுகளாகிய அந்த மனிதர்களை, மனித சாயலில் உள்ளவர்களுக்கு பரிபூர்ண ஜீவன் கொடுக்கும்படியாய் இந்த உலகத்திலே வந்தார். ஆகவே அவர்கள் பாவத்திலே மரித்து போனார்கள். வேதம் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பார்க்கிறோம். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். இந்த உலகத்துல எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார்கள். தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற உறவு துண்டிக்கப்பட்டது. மனிதன் எல்லா பாவத்தினாலே அதனுடைய விளைவு என்ன? பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து போகிறான். தேவனோடு உள்ள அந்த ஐக்கியம், உறவை அவன் துண்டித்து கொள்கிறான். இதனால் தான் அந்த தீய சக்திகள் அவனை ஆட்கொண்டு இந்த உலகத்திலே அவனுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அது திருடி கொண்டன என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், இங்கே கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்ன என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 1:26, 27, 28 வசனங்களை வாசிக்கும் போது, பின்பு தேவன் நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் ஆழ கடவர்கள் என்றார். 27ஆம் வசனத்தில் ஆதியாகமம் 1:27 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவனுடைய சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். 28ஆம் வசனம்,
பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்க பலுகு பெருகுங்க, பூமியை நிரப்புங்க, அதை கீழ்ப்படுத்துங்க, சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு எல்லாவற்றின் மேலும் ஆளுகை கொடுத்திருக்கிறார். இந்த பூமியின் மேல் நமக்கு ஆளுகை இருக்கிறதாம். நமக்கு ஆகாயத்து மண்டலங்களே நமக்கு ஆளுகை இருக்கிறது, சமுத்திரத்திலையும் நமக்கு ஆளுகை இருக்கிறது. ஆனால் இந்த ஆளுகை செய்கிற தன்மை, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி நாம் ஆளுகை செய்கிற அந்த தன்மையை தான் பிசாசு திருடி கொண்டான். நமக்கு பாவத்தை கொடுத்து விட்டு அந்த நமக்கு இருந்த அந்த அதிகாரம், எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகிற அதிகாரம், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற அதிகாரத்தை பிசாசு திருடி போனான் என்று பார்க்கிறோம். ஆகவே தான் பிசாசை பற்றி சொல்லும் பொழுது அவனுடைய வேலையே திருடுகிற வேலை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்விலே அநேக காரியங்கள் திருடப்பட்டு போயிருக்கலாம். இந்த நாட்களிலே உங்கள் ஆரோக்கியத்தை அவன் திருடி உங்களுக்கு வியாதிகளை, நோய்களை கொடுத்திருக்க கூடும். அநேகருக்கு அவங்ககிட்ட இருந்த ஐஸ்வர்யத்தை எல்லாம் இழந்து தரித்திர நிலைக்கு கொண்டு வந்திருப்பான். பண கஷ்டத்தினால் வாடுகிற குடும்பங்கள் ஏராளம் என்று நாம் அறிவோம். தரித்திரத்தை அவன் கொடுத்திருக்க கூடும். அது மாத்திரமல்ல, தேவன் நமக்கு ஆளுகை செய்கிற அதிகாரத்தை கொடுத்தார். அந்த ஆளுகை தன்மையும் மனிதன் இழந்து என்று ஒரு அடிமை போல தீய பழக்க வழக்கங்கள், தீய சக்திகள் இருந்து விடுபட முடியாமல் அநேக பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறார்கள், பிசாசின் கிரியைகளுக்கு அடிமையாயிருக்கிறார்கள். அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே ஒரு சிலர் சிக்கொண்டிருக்கலாம். என்னால் இந்த தீய பழக்க வழக்கங்கள் விட முடியவில்லையே, இந்த தீய பழக்க வழக்கங்கள் என்னை ஆளுகை செய்கிறது, நான் என்னை விடுவிப்பன் யார் என்று நீங்கள் அங்கலாய்க்கலாம். கவலைப்படாதீங்கள். இந்த இயேசு சிலுவையிலே மரித்தது மாத்திரமல்ல, நமக்காக வெற்றியை எடுத்தது மாத்திரமல்ல, நமக்காக அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தினது மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களை மன்னிப்பதற்காக ரத்தத்தையும் சிந்தினார். அது மாத்திரமல்ல, இந்த இயேசு கிறிஸ்து இந்த தீய சக்திகள் மேல் நமக்கு ஜெயம் கொடுப்பதற்காகத்தான் அவனுடைய துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாத்தையும் சிலுவையிலே அவர் உரிந்து கொண்டார் பார்க்கிறோம். பிசாசின் தலையை ஆண்டவர் சிலுவையிலே நசுக்கி விட்டார் என்று பார்க்கிறோம். இயேசு சிலுவையில் எடுத்த வெற்றி உங்களுடைய வெற்றி, என்னுடைய வெற்றி. அதை நாம் கொண்டாடும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இது ஒரு நல்ல செய்தி. உங்களுடைய வாழ்க்கையில விடுதலை இல்லையா? அடிமைத்தனத்தில் இருக்கிறீர்களா? பிசாசு எல்லா நன்மைகளும் திருடி கொண்டு போய்விட்டானா? வறுமையா, கஷ்டமா, கண்ணீரா, வியாதியா, நோயா, செய்வினையா, சூனியமா, மாந்திரிகமா, குடும்பங்கள் பிரிக்கப்பட்டு இருக்கிறதா? உங்களை நேசிக்கிறவர்கள் நீங்கள் இழந்து தவிக்கிறீர்களா? தனிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு வேலையே கிடைக்கலே என்று அங்கலாய்க்கிறீர்களா? நீங்கள் கலங்க வேண்டாம், கலங்க வேண்டாம். இயேசு மனதுருக்கம் உள்ளவர், அவர் அன்பு உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர். என் ஆடுகளுக்காக நான் ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று சொல்லி பரலோக வாழ்வை துறந்து இந்த பூமிக்கு வந்து சிலுவையில் உனக்காக எனக்காக மரித்திருக்கிறார். வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்திருக்கிறார். இயேசுவின் ரத்தம் தான் நம்முடைய சகல பாவத்தை நீக்கி நம்மளை கழுவ வல்லதாய் இருக்கிறது, சுத்திகரிக்க வல்லதாய் இருக்கிறது. நம்மை பரிசுத்தவானாய், நீதிமானாய், தேவனுடைய பிள்ளையாய் ஏதேன் தோட்டத்திலே முதலாம் ஆதாம் மூலம் இழந்த எல்லா ஆசீர்வாதங்களை இரண்டாம் ஆதாமாகிய இந்த இயேசுக்குள்ளே நாம் அந்த நல்ல மேய்ப்பர் இயேசுவிடத்தில் வரும்பொழுது நாம் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம். நாம் இழந்த எல்லா காரியங்களையும், பிசாசு திருடின எல்லா காரியத்தையும் 7 மடங்கு திரும்ப தேவன் தர வல்லவராய் இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து உங்களை அன்போடு அழைக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும், இருளின் ஆதிக்கத்திலே சிக்கி இருந்தாலும், பிசாசின் வல்லமையினால் தாக்கப்பட்டிருந்தாலும், எனக்கு பிள்ளை பாக்கியமே இல்லை என்று நீ கலங்கி கொண்டிருந்தாலும், என்னை ஆதரவு எனக்கு இல்லை என்று நான் தனிமையிலே வாடுகிறேன் என்று சொன்னாலும்,
தற்கொலை நோக்கி ஓடுகிற ஒரு எண்ணம் உனக்கு இருந்தாலும், இந்த நாளிலே ஏசப்பா உனக்கு ஜீவனை கொடுக்கும்படி, உன்னை பாதுகாக்கும்படி, இந்த உலகத்திலே உன் ஜீவனை பரிபூர்ணப்படுத்தும்படி, உன்னை ஆசீர்வதிக்கும்படி, ஏதேன் தோட்டத்தில் நீ இழந்த எல்லா நன்மைகளும் திரும்ப தரும்படி இயேசு உங்களை அன்போடு அழைக்கிறார். நான் இழந்து போனதை தேட வந்திருக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். உங்களையும் என்னையும் மனுக்குலத்தையும் அவர் இழந்து தவித்து கொண்டிருக்கிறார். அந்த அன்பான இயேசுவினிடத்திலே இந்த வேளையிலே நாம் எல்லாரும் திரும்புவோமா? நல்ல மேய்ப்பனாகிய இயேசுவினிடத்திலே வந்து, ஏசப்பா வாரும், நான் உம்மை விட்டு தூரமாய் போய்விட்டேன், என் பாவங்களை மன்னியும், மீறுதலை மன்னியும் ஆண்டவரே, ரத்தத்தினால் என்னை கழுவும், என்னை பரிசுத்தமாக்கும், உம்முடைய பிள்ளையாய் என்னை மாற்றும், நான் இழந்து போன நன்மைகள் ஆசீர்வாதங்களை எனக்கு திரும்ப தாரும், இடிந்த என் வாழ்க்கையை, இடிந்த என் குடும்பத்தை, பிரிந்த என் குடும்பத்தை, நலிவுற்ற இந்த குடும்பத்தை நீ சீர்படுத்தும் ஆண்டவரே, செம்மைப்படுத்தும் ஆண்டவரே, என்னை இந்த உலகத்திலே எல்லா விதத்திலும் ஐஸ்வர்யவான்களாக ஆசீர்வாதமா வெய்யுமா என்று உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பீர்களா? நீங்கள் கர்த்தருடைய கரத்திலே நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால், இயேசுவே எனக்குள்ளே வாரும் என்று சொல்வீர்கள் என்றால், இந்த நாளிலே இந்த வேளையிலே இயேசப்பா உங்களுக்குள் வருவார். உங்களுடைய இருளான வாழ்க்கை நீங்கும். இயேசு சொன்னார், இந்த உலகத்துக்கு நான் தான் ஒளி என்று சொன்னார். இயேசு ஒளியாக வந்திருக்கிறார். அவர் வெளிச்சத்தின் தேவனாய் இருக்கிறார். பிசாசு இருளின் காரியமாய் அந்தகார கிரியைகளை உடையவனாய் இருக்கிறான். நீங்கள் இருளிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிறீர்கள். இயேசுவை விட்டு விலகி போய் எல்லா நன்மையை இழந்து தவிக்கிறீர்கள். மறுபடியும் இயேசுண்டை வாருங்கள், மறுபடியும் இயேசுனிடத்திலே திரும்புங்கள். நல்ல மேய்ப்பராகி அந்த இயேசுனிடத்து உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்கள். இந்த நாளிலிருந்து தேவன் உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். உங்களுக்குள்ளே வெளிச்சம் உதிக்கும், இருள் நீங்கும். நீங்கள் இழந்த நன்மைகள் எல்லாம் நீங்கள் திரும்ப பெறுவீர்கள். இந்த உலகத்துக்கு உங்களை தேவன் ஆசீர்வாதமாய், ஒளியாய், உப்பா வைப்பீர்கள். என்னதான் வியாதி இருந்தாலும், நோயா இருந்தாலும், எல்லாவற்றுக்கும் பரிகாரத்தை ஏசப்பா சிலுவிலே சுமந்தார். நம்முடைய பாவத்தை மட்டுமல்ல, நம்முடைய வியாதியையும் சுமந்து விட்டார், நம்முடைய நோய்களை சுமந்து விட்டார், நம்முடைய பலவீனங்களை சுமந்து விட்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்து விட்டார். நாம் இழந்து போன எல்லா காரியத்தையும் ஏசப்பா நமக்காக சுமந்து விட்டார். ஆகவே இதுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் விலைக்கிரயத்தை செலுத்தி விட்டார். நாம் அனுபவிக்க வேண்டிய நம்முடைய மீறுதல் நிமித்தம் தான் இயேசு காயப்பட்டார். நம்முடைய அக்கரங்கள் நிமித்தம் தான் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ற ஆக்கினை ஏசப்பா மேல் வந்தது. இயேசுவின் தழும்புகளால் நாம் குணமாகுகிறோம். இந்த வேளையில எப்படியாப்பட்ட வியாதியா இருந்தாலும் நல்ல மேய்ப்பராக இயேசுனிடத்தில் வரும் பொழுது பாவத்தினால் மரித்த உங்களை ஆத்மாவும் உயிர்ப்பிப்பார். எல்லா பாவங்களை மன்னிக்கிறார். அவருடைய ரத்தத்தினால் கழுவி உங்களை பரிசுத்தமானாய், நீதிமானாய், அவருடைய பிள்ளையாக்கி, வெளிச்சத்தின் பிள்ளையாக்கி நித்திய ஜீவனை கொடுக்கிறார். பரலோக ராஜ்யத்திலே கொண்டு செல்கிறார். ஆகவே என் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லாதே. நீ இயேசுக்குள் வந்துவிட்டால் போதும். ஒருவன் கிறிஸ்துக்குள் வந்துவிட்டால் அவன் புது சிருஷ்டியாய் மாறிவிடுகிறான். பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த செய்தியை கேட்டு அவர்கள் இயேசுனிடத்தில் நல்ல மேய்ப்பனிடத்தில் வருகிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் சீக்கிரமாய் சுகவாழ்வு துளிர்க்க ஆரம்பிக்கும். ஆகவே எத்தனை நாட்கள் உங்களை பிசாசு கட்டி வைத்திருந்தாலும், எத்தனை நாட்கள் சிறையிருப்புக்குள் வைத்திருந்தாலும், நீங்கள் என்னதான் இருளிலே அடிமைத்தனத்துக்குள் இருந்தாலும், அந்த சங்கிலிகள் எல்லாம் ஏசப்பா சிலுவையிலே முறித்து போட்டு விட்டார். சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். இயேசுவின் கைகளிலே காயத்தை பாருங்க, இயேசுவின் கால்களிலே அந்த ஆணினால் ஏற்பட்ட காயத்தை பாருங்க, விலாவை ஈட்டினால் குத்தின அந்த காயத்தை பாருங்க, தலையிலே அவர் முள்கிடத்தை சூட்டினார்களே, உடலெல்லாம் ஜாட்டையால் அடித்தார்களே, சுமப்பதற்கரிய அந்த பாரமான சிலுவையை சுமந்தாரே, எவ்வளவு பாடு, கஷ்டம், கிரயம், எதற்காக? உங்களையும் என்னையும் விடுவிக்க, ஆசீர்வதிக்க, நாம் இழந்து போன நன்மைகளை திரும்ப கொடுக்க. அந்த நல்ல மேய்ப்பினிடத்தில் இந்த வேலையில வருவீர்களா? உங்களுடைய குடும்பத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்படைப்பீர்கள் என்றால், அப்படி செய்வது உண்மையானால்
இந்த வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி, இந்த நாளிலிருந்து உங்களுக்கு ஒரு புதிய ஜீவன், இந்த நாளிலிருந்து நித்தியத்துக்கு அடுத்த காரியங்களிலே, வெளிச்சத்துக்கு அடுத்த காரியங்களிலே நீங்கள் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் 7 மடங்கு திரும்ப கொடுத்து தேவன் உங்களை நிலைநிறுத்துவார். உங்கள் குடும்பத்தை திரும்ப கட்டுவார். இடிந்த அரண்களை மறுபடியும் கட்டி கொடுப்பார். கலங்காதீங்கள், பயப்படாதீங்கள். என்னை விடுவிப்பார் யார் என்று அங்கலாய்க்கிறீர்களா? இயேசு ஒருவரே விடுதலையாக்க வல்லவர். குமாரன் விடுதலையாக்கினால், இயேசு விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. அவர் தமது ஆவியை அனுப்புகிறார், பரிசுத்த ஆவியானவர் அனுப்புகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கோ அங்கு விடுதலை உண்டு. அது மாத்திரமல்ல, அவர் தமது வசனத்தை அனுப்புகிறார், வார்த்தையை அனுப்புகிறார். அந்த வார்த்தையை அனுப்பி நம்மளை எல்லா அழிவிலிருந்து தப்புவிக்கிறார். இந்த வேளையில் அவரை நம்புங்கள். இயேசு எனக்காகத்தான் மரித்தார், எனக்காகத்தான் வந்தார், என்னை உயிர்ப்பிக்க, என்னை பாவங்களை மன்னிக்க, எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க, பரலோக ராஜ்யத்திலே சேர்க்க, மெய்யான வாழ்க்கை, ஒரு சமாதானம், சந்தோஷம், நன்மை, கிருபை எல்லாம் அனுதினமும் அனுபவிக்கும்படியாதான் இயேசு வந்திருக்கிறான். நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். ஏசப்பா, என்னையும் என் குடும்பத்தையும் உன் கையில ஒப்படைக்கிறேன். என் வேலை, என்னுடைய காரியங்கள் எல்லாம் உன் கரத்தில் ஒப்படைக்கிறேன். இன்று முதல் ஆசீர்வதித்திடும் என்று ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் இந்த நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை காண்பீர்கள், அதிசயங்களை காண்பீர்கள், சுகத்தை காண்பீர்கள், ஆரோக்கியத்தை காண்பீர்கள். நீங்கள் இழந்த ஒவ்வொரு நன்மையும் 7 மடங்காக திரும்ப வருவதை காண்பீர்கள். இப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். எல்லாரும் கண்களை மூடுங்கள். தயவு செய்து வானத்தை நோக்கி பாருங்கள். ஏசப்பாவே, சிலுவையிலே நமக்காக மரித்த, சிலுவையிலே நமக்காக தொங்கின, நமக்காக ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுத்த அந்த நல்ல மேய்ப்பர் இயேசுவை நோக்கி பாருங்கள். ஏசப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன். ஏசப்பா, என் குடும்பத்தை ஒப்படைக்கிறேன். ஏசப்பா, எனக்குரியது எல்லாவற்றையும் உன் கரத்தில் ஒப்படைக்கிறேன். நீர் விடுதலையாக்கும், நீர் பாதுகாரும், நீர் உம்முடைய ஜீவனை பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொன்னீரே. எனக்குள் உம்முடைய ஜீவனை தந்து பரிபூர்ணப்படுத்தும், என் வாழ்க்கையை மலர செய்யும் என்று அர்ப்பணிங்கள். உங்க வாழ்க்கையிலே மாற்றம், உங்கள் ஜீவியத்திலே மாற்றம். நீங்கள் இதுவரைக்கும் கடந்து போகாத பாதைகள் எல்லாம் கர்த்தர் கொண்டு போய், வறண்ட நிலத்தில இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஆறுகளை உண்டாக்கி தருவார். நீ பசுமையும் புஷ்டியுமாய் முதிர் வயதில கூட நீ பசுமையா இருப்பாய், புஷ்டியா இருப்பாய் என்று சொன்னார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தருவாய். கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவரிடத்தில் திரும்புங்கள். மனம் திரும்புங்கள். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் நமக்குள்ளே ஸ்தாபிக்க விரும்புகிறார். தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். இந்த உலகத்திலே நீங்கள் பரலோக வாழ்வை அனுபவிக்க முடியும். இந்த உலகத்திலே பரலோக சந்தோஷத்தை, பரலோக சமாதானத்தை, பரலோக நன்மைகளை இந்த பூமியிலே அனுபவிக்க முடியும். இந்த பூலோக வாழ்க்கையை ஒரு பரலோக வாழ்க்கையா இயேசு மாற்ற வல்லவர். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுங்க. இந்த நாளிலிருந்து உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். நீங்கள் அதிசயமானவர்களை காண போறீங்க. வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டீங்க, நல்ல மேய்ப்பன்கிட்ட வந்துட்டீங்க. அவர்கிட்ட உங்களை ஆடுகளாகி நீங்க ஒப்பு கொடுத்து விட்டீங்க. இந்த நாள் முதற்கொண்டு நன்மை உங்களை தொடர போகுது. கிருபை உங்களை தொடர போகிறது. வாழ்நாள் எல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், செழிப்பாய் இருப்பீர்கள், பூரிப்பாய் இழப்பீர்கள். உங்கள் கண்ணீர் யாவையும் அவர் துடைத்து விடுவார். உங்கள் கஷ்டம், நஷ்டம் எல்லாத்திலிருந்தும் கர்த்தர் உங்களை மீட்டு எடுப்பார். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மலரும். நாம் ஜெபிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், க்ளோரி ஃபாதர். அன்புள்ள ஆண்டவரே, இந்த கால வேளையிலே துதிக்கிறோம். நல்ல மேய்ப்பனாகிய இயேசுவுக்கு கனத்தை, மகிமையை, துதியை ஏறெடுக்கிறோம். ஏசப்பா, உம்மால் உண்டாக்கப்பட்ட இந்த அருமையான ஜனங்களை கண்ணோக்கி பாரலும். இத்தனை நாட்கள் வாழ்நாளெல்லாம் கண்ணீர் விட்டிருக்கிறார்கள். தங்களுடைய வேதனை நீங்கும்படி ஜெபித்திருக்கிறார்கள். தங்கள் வியாதிகள் சுகமாகும்படி அங்கும் இங்கும் அலைகிறார்கள். தீய சக்திகள் அவளை நெருக்கின்றன. எங்கும் இருள் சூழ்ந்த வாழ்க்கை, தனித்து விடப்பட்ட வாழ்க்கை, ஒரு கைவிடப்பட்ட வாழ்க்கை, எனக்கு ஆதரவு யாரும் இல்லை என்ற வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் அழுது புலம்புகிற வாழ்க்கை, தங்களுடைய அருமையானவர்களை இழந்து
தவிக்கிற ஒரு வாழ்க்கை. அப்பா, இவர்களை விடுதலை செய்வீராக. இவர்கள் உம்மை வாரும் என்று அழைக்கிறார்கள். அவருடைய உள்ளங்களிலே பிரவேசியும், அவருடைய இல்லங்களிலே பிரவேசியும். இந்த நாளிலிருந்து ஒரு மறுமலர்ச்சியை தாரும், புத்துணர்ச்சியை தாரும். தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற அந்த மனநிலை அவர்களை விட்டு நீங்கி போகட்டும். தற்கொலை ஆவிகள் அவர்களை விட்டு நீங்கும்படி இயேசுவின் நாமத்திலே கட்டளை கொடுக்கிறோம். நீண்ட நாட்களாய் கொடிய அந்த கேன்சர் வியாதியினாலே கைகளிலே கால்களினால் எழுந்து கூட நடக்க முடியாத அளவுக்கு அந்த பேரலிட்டிக் அட்டாக்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் படுக்கையில் இருந்த நாட்கள் பொழுதும், ஒவ்வொரு நாளும் மரணத்தோடு போராடுகிற வாழ்க்கை பொழுதும், இப்பொழுதே அவர்கள் அந்த படுக்கை விட்டு எழுந்து கொள்ளட்டும். உயிர்கொல்லி நோய்கள் அவர்களை விட்டு நீங்குவதாக. விஷக்கிருமிகள், வைரஸ் கிருமிகள், பிணி உண்டாக்குற ஆவி, நோய் உண்டாக்குற ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே நீங்கி போ. இயேசுவின் குணமாக்கும் தழும்புகளால், இயேசுவின் சிலுவையிலே காயப்பட்ட அந்த தழும்புகளால் இவருடைய ஆவியை நாங்கள் சுகமாக்குறோம், ஆத்துமாவை சுகமாக்குறோம், சரீரத்தை சுகமாக்குறோம். இந்த குடும்பங்கள் இருக்கிற கட்டுகளை இயேசுவின் நாமத்திலே உடைக்கிறோம். இந்த குடும்பங்கள் மேல் இருக்கிற சாபங்களை முறிக்கிறோம். முற்பிதாக்கள் மூலம் அந்த சாபங்களை முறிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. இவர்கள் தங்கள் பாவத்தினால் வரவைத்துக் கொண்ட சாபங்களை முறிக்கிறோம். மற்றவர்கள் மேல் வைத்த சாபங்கள், கர்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்திலே. பூமியில எதை நீ கட்டுவியோ பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ எவைகளை அவிழ்ப்பீர்களோ பரலோகத்திலும் அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்ல போல இந்த ஜனங்களுடைய இருளான வாழ்க்கை நீங்கி போ. லெட் தேர் பி லைட் என்று சொல்கிறோம். இவருடைய வாழ்க்கையில இப்பொழுதே அந்த ஒளி வெளிச்சம் வீசுவதாக. இயேசு என்கிற ஒளி, இயேசு என்கிற நாமத்திலிருந்து அவர்களுக்கு கடந்து செல்வதாக. நீதியின் சூரியன் இவர்கள் மேல் உதிக்கட்டும். இருளான வாழ்க்கை நீங்கட்டும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றும். எல்லாவித குடி பழக்க வழக்கங்கள், போதை பொருள் வஸ்துக்கள், இதெல்லாம் அடிமைப்பட்ட மக்களுடைய கட்டுகளை உடைக்கிறோம் ஆண்டவரே. சிறைப்பட்ட இவர்களை விடுதலை செய்கிறோம். சங்கிலினால் கட்டப்பட்ட இவர்களை விடுதலை செய்கிறோம். எல்லா கட்டுகள் அருந்து போ, எல்லா சாபங்கள் நீங்கி போ, எல்லா வியாதி நோய் நீங்கி போ. பேய பிசாசு இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எதிர்க்கிறோம். ஓ, விசுவாசத்தினால் நீங்கள் பிசாசுகளை துரத்துங்கள் என்று சொன்னீரே. இந்த குடும்பங்கள், இவருடைய வாழ்க்கை, இவர்கள் இழந்து போன எல்லா காரியத்துக்கு விரோதமாய், இவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா தீய சக்திகள், பிசாசு நாவிகள் இவர்களை விட்டு, இந்த குடும்பங்களை விட்டு, இந்த இருண்ட வாழ்க்கை விட்டு விலகி போய் இயேசுவின் நாமத்திலே. இயேசுவே, இந்த பிள்ளைகளுக்காய் நீ கரையம் செலுத்திருக்கிறீர், ரத்தம் சிந்திருக்கிறீர். அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால் இவர் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும், கழுவப்படட்டும். ஆண்டவரே, உம்மை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். இந்த நாளிலிருந்து உம்முக்கே வாழ, உம்மிலே நிலைத்திருக்க, உம்மையே ஆராதிக்க நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னது போல குடும்பமாய் உம்மை ஆராதிக்கட்டும். சகை வீட்டுக்கு போனீர், அந்த வீட்டுக்கே ரட்சிப்பை கொடுத்தீரே. கொர்நேலியு வீட்டுக்கு போனீர், எல்லாரையும் ரட்சித்தீரே. ஆகவே ஒரு குடும்பத்துல ஒரு மனிதன் வரும்பொழுது அந்த குடும்ப சகல அங்கத்தினர்களை ரட்சிக்க வல்லவர். குடும்பம் குடும்பமா ரட்சியும். யூ ஆர் அ காட் ஆஃப் ஃபேமிலிஸ். நீர் குடும்பங்களின் தேவன் ஆண்டவரே. இந்த குடும்பங்களை ஆளுக செய்யும். நல்ல மேய்ப்பனாகிய இயேசுவினிடத்திலே இங்க செய்தி கேட்ட அத்தனை பேரும் ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலிருந்து இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியட்டும், விசுவாசிக்கட்டும், நம்பட்டும், மாற்றத்தை உண்டாக்கும், வெளிச்சத்தின் காரியங்களை அனுபவிக்கட்டும். இழந்து போன சமாதானம், சந்தோஷம், நிம்மதி திரும்ப பெறட்டும். குடும்பங்கள் திரும்ப கட்டப்படட்டும். ஆண்டவரே, இவருடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.